பகுத்தறிங்கிறது வந்து கடவுள் மறுப்பும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி எதுக்குற மாத்திரம் இல்லை தம்பி. அது இல்லை. அந்த அப்படி 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 அர்த்தப்பட்டுக்கிட்டா அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ஒரு கடவுள் மறுப்பும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி எதிர்த்து பேசுறது புரட்சின்னு நினைச்சீங்களோ, பகுத்தறிவு நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னமும் அடிப்படையே புரியலன்னு அர்த்தம். கத்திரிக்காய் வாங்குறது, வெண்டைக்காய் வாங்குறதுலேருந்து பகுத்தறிவு இருக்கு. உனக்கு என்ன தேவைங்கிறத நீ முடிவு பண்ணு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறதும் தப்பு தானப்பா. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தா உங்களை நான் யோசிக்க விட வேணாமா? என்னோட ஆதங்கம் சுய புரிதலுக்கு இல்லைன்றது தான். நீ முதல் அரசியலே சுய அறம். நான் வந்து என்னுடைய அரசியல் என்னன்னா, நான் யாரையும் தொந்தரவு பண்ணாம பார்த்துக்கிறது. அப்புறம் நீங்க மத்ததெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க. முதல்ல அரசியல்ங்கிறது அதுதான். அத்துமீறல போற அரசியல்னு சேர்த்துக்கிட்டு அது அரசியல் பண்ண சொல்லக்கூடாது. நீங்க யோசிங்க, தேடுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. நான் சொல்றது கழிவா வருதுன்னு. இந்த கழிவு மாத்திரமே கவனம் செலுத்தாதீங்க. கழிவை பார்க்குறீங்க, என்டர்டெயின் இருக்குல்ல, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து என்ன? ஒரு சீரியஸ் நோட்டா ஒரு சமூக மனிதனா நீ என்னவான ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு உலகை பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்கு. ஒன்று நீங்கள் அதாக இருக்கணும், இல்லை நான் இதாக இருக்கணும். நீங்கள் இருந்த வேண்டிய கட்டாயத்துக்கு உங்களுக்கு கொண்டாந்து வருது. அதுவும் ஆரோக்கியமான ஒரு சமூக நிலைப்பாடு அல்ல. சுயமாக யோசிக்கட்டும். அதென்ன இது 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 ஒன்று இங்கே இரு இல்லை அங்கே இரு. அது யார் முடிவு பண்ணுறது? அப்போ ஏதோ ஒரு ஆதிக்கத்தின் கீழே தானே வாழ ஆரம்பிக்கிறோம். எங்கேருந்து நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்ல முடியும்? சிந்தனை ரீதியாக நீங்கள் வந்து நிதானப்படுத்தணும்னா, நிதானமாக யோசிச்சு சுயமாக முடிவெடுக்க வேண்டிய தன்மை மாத்திரம்தான் உலகத்தில் அறிவு என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதுதான் தேவையும் கூட. அதை புகட்டவும் வேண்டாம்.